வணக்கம் மக்களே. ஜிவி பிரகாஷ் அனிருத்தை தொடர்ந்து விஜய் ஆண்டனி ஸ்பெஷலாக எங்களுடைய டாப் 10 ஃபேவரட் விஜய் ஆண்டனி சாங்ஸை உங்களுடன் ஷேர் செய்ய வந்திருப்பது உங்கள் ரெட் கிரீன் ப்ளூ. நம்பர் 10 ஸ்பாட்டில் எப்பவுமே என்னை தான் முன்னாடி போக சொல்லுவாங்க அப்படின்ற காரணத்தினால காதலில் விழுந்தேன் படத்தில் இருந்து சொல்லடி அப்படின்ற சாங். ஞாபகம் இருக்குதா யாருக்காவது? சொல்லடி அபிராமி வானில் சுடர் வருமோ எனக்கு அந்த சொல்லடி இல்ல, அச்சோ. முன்னாடி இட் இஸ் லிட்டில் பிட் அந்த டைம் பீரியடுக்கு உண்டான பாட்டு மாதிரி தான் சொல்லுவேன். பட் ஸ்டில் நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. நம்பர் 10 இது உனக்கு செம சர்ப்ரைசிங்கா இருக்க போகுது. என்னது? வேட்டைக்காரன் படத்தில் இருந்து சின்ன தாமரை. குரல் கேட்டாலே அந்த கோயில்களுக்கும் கூசும் ரைட்டு, ஓகே, கண்டினியூ. நம்பர் 10 கண்ணிரண்டில் முத்து முத்து பேச்சு என் சங்கீதமா ஆளுக்கு ஒரு தடவை என்னோட லிஸ்ட்ல இருக்கிற 2 பேரும் முன்னாடியே சொல்லிட்டீங்க. சோ சேட். எப்பேற்பட்ட பாட்டு அது நம்பர் 10ல வச்சிருக்கான், அதுதான் எனக்கு காண்டு. இது ஏன் நம்பர் 10ல வச்சேன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாமே ஒரு விஜய் ஆண்டனி வைப் பாட்டுகள். நான் மெலடிஸ் எல்லாம் கீழே தள்ளிட்டேன். ரைட். நம்பர் 9 நினைத்தாலே இனிக்கும் படத்தில் இருந்து பியா பியா. இந்த பாட்டுக்கும் இந்த என் பேரு உள்ளா நான் பாட போற நல்லா ஹெவி காம்படிஷன். எனக்கு இது 2 காம்படிஷன். ஆனா கடைசியில் 2மே டாப் 10ல வராம போயிடுச்சு. நான் அதே டப்பாங்குத்து லவ் சாங் தான் நானும் எடுத்திருக்கேன், அதுவும் நம்பர் 9 ஸ்லாட்டுக்கு. இவன் பியா பியா எடுத்தான், நான் இச்சு எடுத்தேன். உன்னை நான் கொல்ல போறேன், ஏன்னா நானும் இச்சு தான். இது நான் எதிர்பார்க்கல. அதை நான் வச்சிருக்கேன், கொஞ்சம் மேல வச்சிருக்கேன். அமோகம். விஜய் ஆண்டனி பாட்டுல இதுதான் பஞ்சாயத்து. எப்படி கண்டபடி ஓவர்லாப் ஆகும். இட்ஸ் ஓகே. 8வது ஸ்லாட் பெரிய சர்ப்ரைஸா இருக்க கூடாது. சுக்ரன் படத்தில் இருந்து சாத்திக்கடி. அப்பாடி, இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. I am also happy. சப்போஸா சாத்திக்கடியான்னு போயிட்டு இருந்தேன். அதான் நீ அப்படி இப்படிதான் போக தெரியும். 8வது இட்ஸ் த வெரி ஃபேமஸ் டான்ஸ் மக்காயலா. மக்களெல்லாம் சேர்த்தா ஓகே. எனக்கு 8வது ஸ்பாட்டில் ஒரிஜினல் அன்மிக்ஸ்டு வெர்ஷன், லீக்டு வெர்ஷன் ரிலீஸ் ஆனப்பவே எனக்கு அந்த பாட்டு பிடிச்சது. ஐ ஸ்டில் லைக் இட். சோகம், ரொம்ப சோகம். எனக்கு அந்த பாட்டு வேணும். இல்ல, நான் அத ஒரு டாப் 4 டாப் 3ல வரும்னு எதிர்பார்த்தேன். அங்க வேற நிறைய வச்சிருக்கேன். வரும். நம்பர் 7 ஸ்பாட்டில் நம்ம டிஷ்யூம் படத்துல பூமிக்கு வெளிச்சம் எல்லாம் என்ற பாடல். இட்ஸ் a very addictive song. இல்ல, டிஷ்யூம்னா நீ அங்கதான் போவேன்னு நினைச்சேன். 7வது இடத்தில் நான் அவன் இல்லை திரைப்படத்தில் இருந்து மச்சக்கண்ணி. விஜய் ஆண்டனி டெம்ப்ளேட்னா டெம்ப்ளேட், இதான்டா டெம்ப்ளேட். இதுதான் வைபு. இதை விட ஒண்ணு வர்றேன். என்னோட நம்பர் 7 பந்தயம் படத்தில் இருந்து சுராங்கனி. சுராங்கனி கமால். அப்படி ஒரு பாட்டு இருக்குல்ல, மறந்துருச்சு. இது ஏதோ ஒரு ஸ்ரீலங்கன் தமிழோ சமதர் இதுல இருந்து எடுத்தது தெரியல. அது அந்த சின்ன வயசுல இருந்து வந்ததா என்னன்னு தெரியல. இதுவும் பயங்கர வைப்ஸ் ஆயிடுச்சு, அப்படியே இருக்கு. விஜய் ஆண்டனிக்குன்னு ஒரு சாங் எடுக்க சொன்னா நான் இந்த பாட்டு தான் எடுப்பேன். ஆனா இது என் நம்பர் 1 கிடையாது. ஐ டோன்ட் நோ வை. அத்திச்சூடி. விஜய் ஆண்டனிக்குன்னு ஒரு ட்ராக்னா ஆல்மோஸ்ட் நான் இதை தான் சொல்லுவேன். ஆனா எனக்கு நம்பர் 6ல தான் நிக்குது. யாரும் கேட்க கூடாது. இந்த லிஸ்டே அதானே, ஹார்ட் சொல்வதை கேட்பது, லாஜிக் எல்லாம் கிடையாது. ரைட். நம்பர் 6 அதே நான் அவன் இல்லை படத்தில் இருந்து ஏன் எனக்கு மயக்கம். அந்த ஒரு பாட்டு மட்டும் தான்டா என் லிஸ்ட்ல எடுத்ததுக்கு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். நீ இறக்கிட்டேன். ஐ எம் ஹாப்பி. எனக்கு வந்த பூச்சுல பிடிக்கவே பிடிக்காது. செம்ம காண்டாவும் அந்த பாட்டு வரும்போதெல்லாம். சும்மா டிவில போட்டு மாத்த அடிச்சிருவேண்டா அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்ப கேட்டா என்ன ஒரு பாடல, அறிவு இருக்காடா உனக்கு. நானும் ஆக்சுவலா இது ஏதோ ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ல கேட்டுட்டு இதுதான் அப்புறம் கேட்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஐம் நாட் வெரி ஷுவர். இல்ல, ஏன் அந்த பாட்டு நமக்கு ஆரம்பத்துல இரிட்டேட் ஆகுங்கிறது கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா அந்த ஆல்பத்துல மீதி இருக்கிற பாட்டுலாம் பயங்கரமான ஒரு ரகம். அது என்னமோ உண்மைதான்டா. எனிவே, என்னுடைய 6வது என்ட்ரி, இவன் ஏற்கனவே 3D வச்சுக்கிட்ட என்ட்ரி, வேட்டைக்காரன் படத்துல இருந்து ஒரு சின்ன தாமரை. ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் சிம்பிள் சாங்ஸ். கிறிஷ், ஹரிஷ் ராகவேந்திரா இவங்க பாடினாலே, அப்புறம் கார்த்திக், இந்த மாதிரி சில பேர்லாம் அப்படியே அந்த வாய்ஸ்லயே தெரியும். இந்த பாட்டுக்கு அந்த வாய்ஸ் செம்மையா இருந்தது.
5வது வந்து நினைத்தாலே இனிக்கும் படத்திலிருந்து அல்லா அல்லா. வேற்றுமை பல இருந்தாலும் ஒற்றுமை எங்கள் உயிராகும் அன்பினிலே எங்கள் என் லிஸ்ட்ல மிஸ் ஆச்சேன்னு பாத்துட்டு இருந்தேன். பட் வெரி ஹாப்பி. இது இல்லாம எப்படி பரவாயில்ல, அப்படி இப்படி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பக்கத்துல சுத்திட்டு இருக்கோம். நல்லா எடுத்துட்டா, நல்லது. ஆமா இல்ல நீ சொன்ன மாதிரி பக்கத்துல தான் சுத்திட்டு இருக்கோம். ஆமா. அடுத்தது 5வது இடத்தில் என்னுடைய என்ட்ரி. நான் வழக்கம் போல வேலை காட்ட போறேன். ரத்தத்தின் ரத்தமே பாடல் ஃப்ரம் வேலாயுதம். அன்பென்ற ஒற்றை சொல்லை போலொன்று வேறு இல்லை. ஒரு ஓல்டு ஸ்கூல் பிளேவர் அத மாடர்ன் டைம்ல கொடுத்த ஒரு பாடலாக நான் இதை பார்க்கிறேன். ஐ ஆக்சுவலி லைக் இட் அ லாட். இப்பவுமே அந்த மாதிரி பாட்டு மாடர்ன் டைம்ல வேற எதுவும் கிடையாது. பீட் இருக்கும், ஆனா பேக்ரவுண்ட்ல அண்டர்லைங் மெலங்கலி இருக்கும். எங்க விஜய் ஆண்டனி மாதிரி முடியுமா? மெலங்கலி கலந்த ஒரு மென்சோகம் இருக்கும். அப்படியே பீட்ல மெலங்கலி கொடுப்பாரு எங்க ஆளு. நான் 5 வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருந்து பறிச்சு எடுத்த இச்சி இச்சி என்று இச்சி கூடு. ஒருத்தகிட்ட இருந்து மட்டும் இவன் அடிக்கல, 2 பேர்கிட்ட இருந்து அடிச்சிருக்கான். ஆமா, இது வந்து பயங்கரமான ஒரு வைப் சாங்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து சும்மா கேட்டப்ப சும்மா நல்ல பாட்டு அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு 3-4 பேர் சேர்ந்து வந்து ரைட்டா ரைட்டுன்னு பாட வச்சு அப்படியே போயிடுது. வைப்ஸ் தான் இதெல்லாம். வைப்ஸ் ஹெவி வைப்ஸ். அதுக்கும் மேல முக்கியமான விஷயம், பாட்டு எழுதுனது வாலி. மனுஷன் வந்து தம்பி என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், வாங்க பர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி லிரிக்ஸ்ல வச்சு செஞ்சிருக்கிறாரு. இட்ஸ் ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் வாலி சாங்ஸ். என்னுடைய 4வது என்ட்ரி ஏற்கனவே முன்னாடியே சொல்லப்பட்ட கண்ணிரண்டில் பாடல். ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் சாங்ஸ். கேட்டகரி ஜான்ராலாம் நான் சொல்லல, சும்மாவே ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் சாங்ஸ். அப்புறம் ஏன்டா 4வது அப்படின்னு யாராவது கேட்டீங்கன்னா அதுக்கு வெயிட் அண்ட் வாட்ச். இப்படி சொல்லும் போது தான் வருது எனக்கு அந்த விஷுவலைசேஷனும் இல்ல ரொம்ப பிடிக்கும். ஜெனிலியாவும் பயங்கரமா இருப்பாப்ல. பர்ஃபெக்ட் சொன்ன மாதிரி விஷுவலைசேஷனும், அந்த சாங்கும் சரி, ஜெனிலியாவும் சரி, ஓவரால் ஈவெண்ட்ஸ் நடக்கிறது எல்லாமே வந்து ஒரு ஃபீல் குட், ஒரு ஃப்ளோட்டிங் ரொமான்டிக் ஃபீலிங் இருக்கும். அந்த ஃப்ளோட்டிங், அந்த ஹெவி ஃப்ளோட்டிங் இருக்கும். எஸ். என்னோட நம்பர் 4 இது ஒண்ணு மட்டும் வைவு பாடல்கள் இல்ல, ஆனா இது எனக்கு வந்து ஒரு ஹைப் பாடல் மாதிரி. எமன் படத்துல இருந்து என் மேல கை வச்சா காலி. என் மேல கை வச்ச காலே மகனே அந்திருண்டா. என்னோட நம்பர் 4 எல்லாரையும் உற்சாகமூட்டும் வகையில, தெம்பூட்டும் வகையில நாக்குமுக்கா. நீ இது சொல்லுவேன் நான் கன்ஃபார்ம் தான் எதிர்பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது ரொம்ப பிடிச்சு, அப்புறம் கேட்க இட் காட் வெரி இரிட்டேட்டிங். இப்போ எனக்கு இந்த பாட்டே பிடிக்காது. எனக்கு அந்த டிப் வந்துட்டு இப்ப நான் திரும்ப பழைய ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டேன். பிடிக்காதுன்ற ஸ்டேஜ் கிடையாது, ஃபர்ஸ்ட் பிடிச்ச அளவுக்கு இப்ப கிடையாது. அதே மாதிரி நடுவுல கொஞ்சம் தூரம் வெறுத்த அளவுக்கு அதை நான் இப்ப வெறுக்கிறது இல்ல. டேய் பேன் இண்டியாடா, எதுவுமே இல்லாதப்போ பேன் இண்டியா ஆச்சு. டிஷ்யூம் படத்திலிருந்து கிட்ட நெருங்கி வாடா. நீங்க வைப்னு சொல்லும் போது இந்த பக்கம் எல்லாம் மைண்ட் போச்சு. ஓகே, கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. டெஃபினட்டா பயங்கரமான ஒரு வைப் சாங்ஸ். சூப்பர் சிங்கர் எல்லாம் கேட்டிருக்கேன். அதுவுமே எல்லாம் கவருமே சூப்பரா தான் இருக்கு. இது யார் பாட்டாலும் எப்படி பாட்டாலும் என்ன நடந்தாலும் சூப்பரா இருக்கு. என்னோட 3வது நான் அவன் இல்லை படத்திலிருந்து தேன் குடிச்ச நிலவு. சிறகடிக்கும் விழியினோட குயில் பாட்டல்ல மயில் கழுத்து. அதான் பார்த்தேன், என்னடா இவன் நானவன் இல்லைன்றா, அதை சொல்ல மாட்டேங்கிறான்னு பாத்துக்கிட்டே இருக்கேன். இதே படத்துல இருந்து எவ்வளவு பாட்டா இருக்குவ. ஆல்பம் அப்படிதான். எப்பேற்பட்ட பாடல் இதுல. எஸ். என்னுடைய 3வது பாடல், we are going to the very beginning. சுக்ரன் படத்தில் உன் பார்வையோ அப்படின்ற பாடல். பக்கா பர்ஃபெக்ஷன், பியூர் பர்ஃபெக்ஷன். அதுக்கு வார்த்தைகள் கிடையாது எனக்கு அந்த பாடலுக்கு, அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல். ஐ லவ் இட். இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குங்கிறது இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகமே வருது எனக்கு. ஐ நோ இது ஒண்ணு மட்டும் தான் நான் கான்பிடென்ட்டா இருந்தேன், யாரும் கிளாஸ் ஆக மாட்டாங்கன்னு. இப்ப 2வது பாடல் தோழியா காதலியா. ஏனடி என்னை கொள்கிறாய் உயிர் வரை சென்று. Bad choice. I don't know why. இந்த ரெஸ்பான்ஸ் நான் எதிர்பார்த்தேன். தோழியா காதலியா ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் வெர்ஷன் ஏதாவது அது மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு லிரிக்ஸ் எப்படி செட் ஆகல. I don't know why. லிரிக்ஸ் எனக்கு காலேஜ் டைம்ல இருந்து இட் ஃபெல்ட் லிட்டில் ஜூவனைல், சைல்டிஷ், எப்படி வேணா வச்சுக்கலாம். ஒரு ப்ரொஃபஷனல் லிரிக்ஸ் மாதிரி எடுத்துக்க மாட்டேன். பட் லிரிக்ஸ்ல இருந்த குறைய வந்து விஜய் ஆண்டனி என்ன பண்ண முடியுமோ பண்ணி சரி பண்ணிட்டா அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு புரியல, வாட் இஸ் ராங் வித் திஸ் சாங். அருமையான பாடல். நானும் சொல்லியே நல்ல பாட்டுன்னு தானே சொன்னேன், லிரிக்ஸ் தான் கொஞ்சம் கோளாறுன்ற. நல்லா இருக்கிறது தான். எனக்கு ஆக்சுவலா அந்த ஆல்பம்லயே வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் சாங் வந்து ரிஹானாவோட ஃபெய்த்ஃபுல் தான். எனக்கு நீயா நல்லா பண்ணிருப்பாப்ல ரிஹானா. இன்டர்நேஷனல் சென்சேஷன். பேட் வேர்ல்ட். அடுத்து 2வது யாரு போனோம்? 2வது அதே திருஷ்யமா
டிஷ்யூம் படத்துல இருந்து டைலாமோ அப்போ பயங்கரமான ட்ரேட்மார்க் சாங். இட்ஸ் ஜஸ்ட் தி வைப்ஸ். எஸ் எஸ் ஹைலி அந்த ஜோன்ல இருக்கிற ஒரு பாட்டு தான். என்னுடைய 2வது ஸ்பாட்டில் அவர் விட்ட மெலடியை நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். மறுபடியும் உத்தமபுத்திரன்ல இருந்து தூரல் தேடும் என்ற பாடல். அந்த பாடல் இருப்பது சில பேருக்கு தெரியாது, பட் எனக்கு இட் இஸ் ஒன் ஆஃப் த பீக் ஆஃப் சாங்ஸ், பீக் ஆஃப் ரொமான்ஸ். எனக்கு இருக்கிறதுலே பிடிச்ச ஐடல் வச்சு ஒரு ஃபேன் மியூசிக் வீடியோ எல்லாம் பண்ணேன். என்னெல்லாமோ கன்றாவிலாம் பண்ணேன். அந்த பாட்டும் பிடிக்கும். அதுல நான் யூஸ் பண்ண ஐடலையும் பிடிக்கும். இட் இஸ் ஆல் டூ மச் மெமரிஸ். தேங்க்யூ. அடுத்து நம்பர் 1 ஸ்லாட் கண்ணிரண்டில். I appreciate this selection. I totally appreciate this. I also heavily appreciate this. பாட்டு ஒரு குறைச்சலும் இல்லை. என்ன பாராமீட்டர்ல பார்த்தாலும் எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட். It's a very good Vijay Antony song. It's a very good love song. Very good Genelia song. எல்லாமே சொல்லலாம். Good Genelia song. என்னுடைய நம்பர் 1 விஜய் ஆண்டனி வைப்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு வழக்கம் போல பெருசா ஒரு கேட்டகரி போட்டு அதுல மோஸ்ட் டைம்லெஸ் எவர் கிரீன் அப்படின்ற பாட்டை தூக்கி நான் எடுத்து வச்சுக்கிட்ட மக்களே. என்னுடைய நம்பர் 1 வந்து மக்காயாலா சாங். சக்தி ஸ்ரீ கோபாலன் மேல எனக்கு பயங்கரமா என்ன வாய்ஸ்டா என்ன பாட்டுறா அப்படின்னு என்ன வந்து உழுன்னு உழ வச்ச பாட்டு இது. சோ தட் இஸ் மை நம்பர் 1. ஓ இதுதான் நான் இழுக்கும் போது கேட்டீங்களா, இதுதான் உங்க நம்பர் இதுவா அப்படின்னு சொல்லிட்டு. யா இட்ஸ் ஓகே, எல்லாமே வைப்ஸ் தான். என்னுடைய நம்பர் 1 வேட்டைக்காரன் படத்துல இருந்து நான் அடிச்சா தாங்க மாட்டேன். அட்ரா சக்கனா போடுறாங்க ஒரு வீடியோ கிளிப் ரீக்ளைம் பண்றேன்னு சொன்னதா இல்லையா? நைஸ் தேங்க்யூ. ஐ ஃபீல் ஜஸ்டிஃபைட், ஐ ஃபீல் வேலிடேட்டட். இது பயங்கரமான ஒரு இது ஹெவியா வந்து ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சாங் மாதிரி இருக்கும். அப்லிஃப்டிங், நல்ல பீட்ஸ், நல்ல வைப்ஸ், ஹீரோ நல்ல டான்ஸ் ஆடுவாப்ல, ஹீரோ பையனும் வந்து டான்ஸ் ஆடுவாப்ல, எல்லாமே டிக் அடிக்கும். சீரியஸ்லி அதாவது என்னன்னா கமர்ஷியல் சாங்ஸ், இன்ட்ரோடக்ஷன் சாங்ஸ் அப்படின்றது வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணியுமே இந்த சாங் மாதிரி வேற ஏதாவது கமர்ஷியல் ஓப்பனிங் சாங் ஏதாவது காட்டுன்னு சொன்னா தேடணும், கஷ்டம். இதே ஒரு திருப்பாச்சி சாங் எடுத்து கூட ஒன்னா சேர்த்து காட்டுனா சேர்த்துடலாம். அந்த மாதிரி வந்து அந்த கமர்ஷியல் ஓப்பனிங்ல திஸ் இஸ் சம்திங் வெரி ஸ்பெஷல்ன்றது என்னோட ஃபீலிங். அதுவுமே இப்ப வர வந்து இந்த இன்ட்ரோடக்ஷன் சாங்ங்கிறது வர மாட்டேங்குது. இந்த இன்ட்ரோடக்ஷன் சாங் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் தமிழ் சினிமா என்ன பொறுத்த வரைக்கும். அதுல ஒரு மாஸ் ஆஸ்பெக்டும் இருக்கணும், தேவைப்பட்ட அளவு கருத்துசி இருக்கணும். அது எப்பவுமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பாட்டிலும் கரெக்டா தேவைப்பட்ட அளவு மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. ரொம்ப அதிகமாகவும் போகாது, கம்மியாகவும் வராது. அந்த கருத்துசி இப்பெல்லாம் வந்து குத்துறது நிறுத்திட்டாங்க. அதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் சாங்கே இப்பெல்லாம் வரதில்லை. இட்ஸ் வெரி சேட். இப்பெல்லாம் பாட்டையே தூக்கிட்டு இருக்கேன்றாங்க. பிளேஸ்மெண்ட் வைக்கிறதுக்கு இடம் பத்தலைங்க, சரியா இல்லைங்க. சரி ஐ அண்டர்ஸ்டாண்ட், பட் மொத்த கலாச்சாரத்தையே மாத்திராதீங்களா பாவிகளா அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருக்குது. இட்ஸ் ஓகே we need our commercial to be good commercial. ஓகே, நல்ல நம்பர் 1 ஸ்லாட் நல்லா முடிச்சிருக்கோம் 3 பேரும். ஓகே மக்களே, அடுத்து வேற ஒரு மியூசிக் டைரக்டரோட உங்களை சந்திக்க வருகிறோம். நன்றி, வணக்கம், பாய் ஜானே.